ரசாயன அவசர நிலைகள் குறித்த பயிற்சி தொகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த தொகுதியின் வாயிலாக நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது ரசாயன அவசர நிலையை அடையாளம் காணுதல், ரசாயன அவசர நிலைக்கான காரணங்கள், ரசாயன வெளிப்பாட்டின் அறிகுறிகளை அடையாளம் காணுதல், அபாயகரமான ரசாயனங்களுக்கு எதிராக எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் ரசாயன அவசர காலத்தில் தன்னார்வலர்களின் பங்கு. அடுத்தபடியாக ரசாயன அவசர நிலைகளை பற்றி அறிந்து கொள்வோம். கடந்த பல தசாப்தங்களாக பெரிய தொழில்துறை பேரழிவுகளின் அபாயங்கள் மற்றும் விளைவுகள் பற்றிய விழிப்புணர்வு அதிகரித்து வருகிறது. இது உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள், வெகுஜன ஊடக அறிக்கைகள் மற்றும் பிரச்சினைக்கு தீர்வு காணும் புதிய பொது நிறுவனங்களின் தோற்றம் ஆகியவற்றில் பிரதிபலிக்கிறது. தொழில்துறை விபத்து தடுப்பு நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் தொழில்துறை இடர் மதிப்பீட்டில் புதிய முறைகள் ஆகியவை அதிகரித்து வரும் விழிப்புணர்வின் மற்ற வெளிப்பாடுகள் ஆகும். தொழில்துறை அபாயங்கள் என்பது மக்கள் மற்றும் வாழ்க்கை ஆதரவு அமைப்புகளுக்கு அச்சுறுத்தலாகும். இவை பொருட்கள் மற்றும் சேவைகளின் பெருமளவிலான உற்பத்தியினால் ஏற்படும். இந்த அச்சுறுத்தல்கள் மனிதனின் சமாளிக்கும் திறன்களை அல்லது சுற்றுச்சூழல் அமைப்புகளின் திறன்களை மீறும்போது தொழில்துறை பேரழிவுகளுக்கு வழிவகுக்கும். பிரித்தெடுத்தல், பதப்படுத்துதல், உற்பத்தி செய்தல், போக்குவரத்து, சேமிப்பு, பயன்பாடு மற்றும் அகற்றல் உட்பட உற்பத்தி செயல்முறையின் எந்த நிலையிலும் தொழில்துறை அபாயங்கள் ஏற்படலாம். சம்பவங்கள் பொதுவாக ரசாயனங்கள், கதிரியக்கத்தன்மை, மரபணு பொருட்கள் மற்றும் பலவிதமான தீங்கு விளைவிக்கும் பொருட்களின் வெளியீடுகளை உள்ளடக்கியது. ரசாயன அவசர நிலைகளை பற்றி இப்போது நாம் நன்கு புரிந்து கொண்டுள்ளோம். ரசாயன அவசர நிலைக்கான காரணங்களை பற்றி அறிந்து கொள்வோம். ரசாயன பேரழிவுகள் பல வழிகளில் ஏற்படலாம். அவை செயல்முறை மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளின் தோல்விகள், மனித தவறுகள், தொழில்நுட்ப பிழைகள், மேலாண்மை பிழைகள், இயற்கை சீற்றங்களின் விளைவுகளுக்கு பின், போக்குவரத்தின் போது விபத்துகள், அபாயகரமான கழிவுகளை பதப்படுத்துதல் அல்லது அகற்றுதல், அமைதியை குலைக்க நாசவேலை செய்தல் மற்றும் பயங்கரவாத தாக்குதல் போன்றவை. அவசர நிலையை ஏற்படுத்தும் குறிப்பிட்ட ரசாயனங்களை கண்டறிய பல்வேறு கருவிகள் உள்ளன. ஒரு பொருள் அபாயகரமானதா என்பதை கண்டறிய தயாரிப்பின் கொள்கலன் லேபிளை சரிபார்க்கவும் அல்லது தயாரிப்பாளர் வழங்கும் பாதுகாப்பு தரவுத்தாளை சரிபார்க்கவும். ரசாயன அவசர நிலையை எப்படி தெரிந்து கொள்வது? ஒரு தொழிற்சாலை ஆலையில் நிறைய புகை மேகம் அல்லது எரியும் நெருப்பை காண்பது. உங்களுக்கு மூக்கு ஒழுகுதல் மற்றும் கண்ணீர் வருதல் அல்லது புகை காரணமாக ஏதேனும் அசௌகரியம் இருந்தால் அது தொழிற்சாலை ஆலையில் இருந்து ரசாயன வெளியீடு காரணமாக இருக்கலாம். அவசரகால சூழ்நிலையை நீங்கள் சந்தேகிக்கலாம். இப்போது ரசாயன வெளிப்பாட்டின் அறிகுறிகளை பற்றி அறிந்து கொள்வோம். வெளிப்பாட்டின் அறிகுறிகள் தெரியக்கூடியவை மற்றும் நீங்கள் அடிக்கடி பார்க்க முடியும். அவை காணக்கூடிய மற்றும் சில நேரங்களில் அளவிடக்கூடியவை ஆகும். வெளிப்பாட்டின் அறிகுறிகளில் சில நேரங்களில் படைநோய், வீக்கம், தும்மல் போன்றவை அடங்கும். படைநோயால் தோலில் சிவப்பு புடைப்புகள் அல்லது பிளவுகள் ஏற்படுகின்றன. அவை உங்கள் தோலின் மேற்பரப்பில் ஒரு வகையான வீக்கம் அல்லது உங்கள் உடலில் ஒரு ஒவ்வாமை எதிர்வினை உண்டாகும் போது ஏற்படும். கண்களுக்கு கீழே திரவம் தேங்குவதால் வீக்கம் ஏற்படுகிறது. கண் வீக்கத்திற்கான காரணங்களில் ஒவ்வாமையும் அடங்கும். மூக்கின் உட்புற சவ்வுகளில் எரிச்சல் மற்றும் வீக்கத்தால் தும்மல் ஏற்படுகிறது. இவை பெரும்பாலும் தற்காலிகமானவை மற்றும் வெளிப்பாட்டின் மூலத்தை அகற்றும் போது போய்விடும். இருப்பினும் அவை சில நேரங்களில் நிரந்தர சேதத்தையும் கூட ஏற்படுத்தும். உட்புற அறிகுறிகள் சாதாரணமாக கண்ணுக்கு தெரியாது. அவை ரசாயனத்தால் பாதிக்கப்பட்ட நபரால் மட்டுமே உணரப்படுகின்றன. எடுத்துக்காட்டுகளில் வலி, தலை சுற்றல், உணர்வின்மை போன்றவை அடங்கும். சில நேரங்களில் ஒரு அறிகுறி வேறு விதமாக தெரியலாம். உதாரணமாக, வாந்தி எடுத்தல் என்பது ஒருவருக்கு குமட்டல் ஏற்படுவதை காட்டிலும் பெரிய அறிகுறியாகும். ரசாயனங்கள் அவற்றின் இயல்பு, வினைத்திறன் மற்றும் பாதிக்கும் பாதை ஆகியவற்றின் அடிப்படையில் பல்வேறு அறிகுறிகளை ஏற்படுத்துகின்றன. ரசாயனங்களின் வெளிப்பாட்டின் பல அறிகுறிகளும் ஒரே மாதிரியானவை. ஆனால் குறிப்பிட்ட கலவைகளை குறிக்கும் சில குறிப்பிட்ட அறிகுறிகள் உள்ளன.
எடுத்துக்காட்டாக, ஓஸ்மியம் டெட்ராக்சைடு நீராவிகள் கண்ணின் கார்னியாவை சேதப்படுத்தும். உங்கள் கண்கள் வறட்சி அடையலாம் மற்றும் அவை கருப்பு நிறமாக மாறலாம். நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உள்ள ரசாயனங்கள், ஆய்வகத்தில் உள்ள மற்ற ரசாயனங்கள் மற்றும் நீங்கள் பாதிப்படைய சாத்தியமுள்ள ரசாயனங்களின் அறிகுறிகளை அறிந்து கொள்வது அவசியம். மேலும் அறிய ஒவ்வொரு கட்டத்தையும் அழுத்தவும். ரசாயன வெளிப்பாடு என்று வரும்போது, நமது தோல் சில தெளிவான அடையாளங்களை வெளிப்படுத்தும். அரிப்பு, சிவப்பாதல், தீக்காயங்கள், கொப்புளங்கள் அல்லது சொறி மற்றும் படைநோய் போன்றவை கூட உங்கள் தோல் சில ரசாயனங்களால் பாதிப்படைந்ததற்கான அறிகுறியாக இருக்கலாம். நீங்கள் தீங்கு விளைவிக்கும் ஒன்றை உட்கொண்டிருந்தால் வலி, குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு அல்லது உங்கள் வயிற்றில் ஒரு சூடான உணர்வை நீங்கள் அனுபவிக்கலாம். குறிப்பாக ஹாலஜனேற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்களால் பாதிக்கப்பட்டிருந்தால். உதாரணமாக, நீங்கள் ஆர்சனிக் உடன் தொடர்பு கொண்டிருந்தால் உங்கள் சிறுநீர் சுத்தமில்லாமலோ அல்லது கருப்பு நிறமாகவோ மாறக்கூடும். நீரிழப்பு என்பது இது போன்ற சந்தர்ப்பங்களில் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு சாத்தியமான அறிகுறியாகும். சுவாசத்தை உள்ளிழுப்பதன் மூலம் ரசாயன தாக்கத்திற்கு உள்ளாகும் போது நீங்கள் பல்வேறு அறிகுறிகளை அனுபவிக்கலாம். தூக்கம், தலை சுற்றல் அல்லது தலைவலி போன்றவை இதில் அடங்கும். குழப்பம் அல்லது சோம்பல், மூக்கிலிருந்து நீர் வடிதல், இருமல் அல்லது வறண்ட மற்றும் தொண்டை அரிப்பு ஆகியவற்றை நீங்கள் கவனிக்கலாம். மங்கலான பார்வை, மூச்சு திணறல், விரைவான சுவாசம் மற்றும் அதிகரித்த இதய துடிப்பு இவை அனைத்தும் இதற்கு சாத்தியமான அறிகுறிகளாகும். பாதுகாப்பாக இருக்க இந்த எச்சரிக்கை அறிகுறிகளை அங்கீகரிப்பது அவசியம். உங்கள் கண்கள் சில முக்கியமான அறிகுறிகளை கொடுக்கலாம். சிவத்தல் அல்லது எரியும் உணர்வை நீங்கள் கவனிக்கலாம் மற்றும் உங்கள் கண்கள் பெரிதாக விரிவடையலாம். சில நேரங்களில் உங்கள் கண்ணீர் குழாய்களில் இருந்து சளி போன்று வெளியேறலாம். உங்கள் பார்வை மங்கலாகலாம் அல்லது முற்றிலும் இருட்டாக கூட இருக்கலாம். இப்போது அபாயகரமான ரசாயனத்திற்கு எதிரான பாதுகாப்பை பற்றி அறிந்து கொள்வோம். பெர்சனல் புரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் என்ற தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் என்பது ஆபத்துகளுக்கு எதிரான பாதுகாப்பின் கடைசி நிலையாகும். உடல்நல பாதிப்புகளுடன் கூடிய ஆபத்துகளுக்கு பாதிப்பின் அபாயத்தை நீங்கள் குறைத்திருந்தாலும் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இது ஒரு முக்கியமான வழிமுறையாகும். பெரும்பாலான ரசாயன தெறிப்புகள் தற்செயலானவை மற்றும் எதிர்பாராதவை. தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் பலரை அவர்களின் உடலில் நிரந்தர சேதத்திலிருந்து அல்லது பார்வை இழப்பிலிருந்து காப்பாற்றியுள்ளது. தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் மாசுபட்டால் அதை உடனடியாக அகற்றுவது முக்கியம். ஏனெனில் பல ரசாயனங்கள் ஊடுருவும் அபாயம் உள்ளது. அபாயகரமான ரசாயனத்திற்கு எதிரான பாதுகாப்பை பற்றி இப்போது நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள். ரசாயன வெளிப்பாடு ஏற்பட்டால் வழங்க வேண்டிய முதலுதவி பற்றி மேலும் அறிந்து கொள்வோம். நீங்கள் எந்த ஒரு ரசாயன பாதிப்புக்கு உள்ளானாலும் இந்த வழிமுறைகளை பின்பற்றலாம். ரசாயன மூலத்தை நிறுத்தவும். நுரையீரலை சுத்தம் செய்யுங்கள். கண்கள் மற்றும் தோலை சுத்தம் செய்யவும். அதை பற்றி மேலும் அறிய ஒவ்வொரு படிநிலையையும் அழுத்தவும். ரசாயன கசிவு, காற்றில் பரவும் துகள்கள் அல்லது புகை ஆகியவற்றுடன் தொடர்பு கொள்ளாமல் பாதிக்கப்பட்டவரை அகற்றவும். ரசாயனத்தின் வெளிப்பாட்டிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான கையுறைகள் அல்லது பிற பாதுகாப்பு உபகரணங்களை அணியுங்கள். ரசாயனத்துடன் தொடர்புள்ள ஆடைகள் அல்லது நகைகளை அகற்றவும். வேதியியல் காயங்கள், வெப்ப எரிப்புகளைப் போலவே ரசாயனமானது உடலுடன் தொடர்பில் இருக்கும் வரை பாதிப்பை அதிகப்படுத்துகிறது. பாதிக்கப்பட்டவரை சுத்தமான காற்றுள்ள இடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். இது மற்றொரு அறைக்குள் செல்வது, கட்டிடத்தை விட்டு வெளியேறுவது அல்லது பாதிக்கப்பட்ட பகுதியை விட்டு வெளியேறுவதை குறிக்கும். இதய துடிப்பு மற்றும் சுவாசம் இல்லாவிட்டால் CPR கொடுக்கத் தொடங்கவும்.
பாதிக்கப்பட்ட கண்ணை குறைந்தது 15 நிமிடங்களுக்கு தண்ணீரில் கழுவவும். தண்ணீர் குளிர்ச்சியாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பாதிக்கப்படாத கண்ணில் ரசாயனங்கள் தற்செயலாக படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும். காயமடைந்த கண் கீழ்நோக்கி இருக்கும்படி தலையை பிடித்துக் கொள்ளுங்கள். மூக்கை கீழ்நோக்கி சுத்தப்படுத்தவும். நீருடன் செயல்புரியும் தன்மை உள்ள சுண்ணாம்பு போன்ற ரசாயனங்களை அகற்ற தண்ணீரை உபயோகிக்க வேண்டாம். கண்களில் துகள்கள் படாமல் இருக்க கவனமாக இருங்கள். உங்கள் வெறும் கைகளால் ரசாயனங்களை கழுவ வேண்டாம். ரசாயனம் தண்ணீருடன் வினைபுரியவில்லை என்றால் பாதிக்கப்பட்ட சருமத்தை குறைந்தது 15 நிமிடங்களுக்கு குளிர்ந்த நீரில் கழுவவும். நீர் ஓட்டம் வலியை ஏற்படுத்தும் அல்லது கொப்புளங்களை உடைக்கும் அளவுக்கு வலுவாக இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். சில ரசாயனங்கள் தீக்காயங்களை ஏற்படுத்துகின்றன. மற்றவை தோல் அல்லது நுரையீரல் மூலம் உறிஞ்சப்பட்டு மறைக்கப்பட்ட சேதத்தை ஏற்படுத்தும். முடிந்தால் எப்போதும் ரசாயனத்தின் பொருள் பாதுகாப்பு தரவுத்தாளை பார்க்கவும் அல்லது ஆலோசனைக்கு நிபுணர்களை தொடர்பு கொள்ளவும். ரசாயனங்கள் உடலின் வெளிப்புறத்தில் மட்டுமல்ல, உட்புறத்திலும் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும். இரத்த ஓட்டத்தில் உறிஞ்சப்பட்டால் ரசாயனங்கள் சிறுநீரகங்கள் அல்லது கல்லீரலில் ஒரு அமைதியான தாக்குதலை தொடங்கலாம். நீங்கள் பயிற்சி பெறவில்லை என்றால் மற்றும் அத்தகைய சூழல்களில் மீட்பு பற்றிய தேவையான அறிவு உங்களுக்கு இல்லை என்றால் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம். பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான பகுதிக்கு வெளியேற்றி மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும். பின்வரும் சூழ்நிலைகளில் ஏதேனும் இருந்தால் உடனடியாக உங்கள் உடல்நல பராமரிப்பாளரை அழைக்கவும். ஒரு ரசாயனம் கண்கள், மூக்கு அல்லது வாயில் தொடர்பு கொண்டால் பொருள் பாதுகாப்பு தரவுத்தாளில் ரசாயனம் அபாயகரமானது அல்லது சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று குறிப்பிட்டிருந்தாலோ, கொள்கலன் லேபிள் அரிக்கும் உள்ளடக்கங்களை பற்றி எச்சரித்தாலோ, ரசாயனம் பெரிய தீக்காயத்தை ஏற்படுத்தியிருந்தாலோ அல்லது பாதிப்பிற்குள்ளான பிறகு சுவாசிப்பதில் சிரமம் இருந்தாலோ, பாதிக்கப்பட்டவருக்கு பின்வரும் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக 112ஐ அழைக்கவும். அதிர்ச்சியின் அறிகுறிகள் சுவாசிப்பதில் சிக்கல் மற்றும் பெரிய அளவிலான எரிச்சல். நீங்கள் உதவிக்காக காத்திருக்கும் போது பாதிக்கப்பட்டவரை சமாதானப்படுத்தவும். பாதிக்கப்பட்ட பகுதியை காற்றோட்டம் செய்து முடிந்தவரை புதிய காற்றை அனுமதிக்கவும். இப்போது ரசாயன அல்லது தொழிற்துறை விபத்துகளின் போது என்ன செய்ய வேண்டும் மற்றும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம். ரசாயன அல்லது தொழில்துறை விபத்தின் போது இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றவும். பாதுகாப்பான இடம் அல்லது தங்குமிடத்தை அடைந்த பிறகு புதிய ஆடைகளை மாற்றி கைகளை சரியாக கழுகவும். தீயணைப்பு மற்றும் அவசர சேவைகளுக்கு 101, காவல் சேவைக்கு 100, மருத்துவ சேவைகளுக்கு 108 மற்றும் தேசிய அவசர எண்ணுக்கு 112ஐ பாதுகாப்பான இடத்திலிருந்து தொடர்பு கொள்ளவும். ஆலை அல்லது தொழிற்சாலையின் பொது முகவரி அமைப்பு மற்றும் மாவட்ட நிர்வாகம், தீயணைப்பு, சுகாதாரம், காவல்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் ஆலோசனைக்கு உள்ளூர் வானொலி அல்லது டிவி சேனல்களை கேளுங்கள். அரசாங்க அதிகாரிகளுக்கு சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்கவும். பள்ளி, ஷாப்பிங் சென்டர், தியேட்டர் போன்ற பொதுமக்கள் கூடும் இடங்களில் நிகழ்வு பற்றி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும். வெளியேறும் போது ஈரமான கைக்குட்டை, ஒரு துணி அல்லது புடவையை முகத்தில் வைத்துக் கொள்ளவும். நோய்வாய்ப்பட்டவர்கள், முதியவர்கள், பலவீனமானவர்கள், ஊனமுற்றோர் மற்றும் பிறரை வீட்டிற்குள் வைத்து கதவுகள் மற்றும் ஜன்னல்களை இறுக்கமாக மூடவும். பீதியடைய வேண்டாம். காற்றின் திசைக்கு எதிராக அமைதியாகவும் விரைவாகவும் வெளியேறவும். வதந்திகளுக்கு கவனம் செலுத்த வேண்டாம். வதந்திகளை பரப்ப வேண்டாம். அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி வெளியேற தயாராகுங்கள். உங்கள் வெளியேற்ற வழியை முன்கூட்டியே அறிந்து வெளியேற்றும் சரிபார்ப்பு பட்டியல் மற்றும் அவசரகால பொருட்களை தயாரிக்கவும். மூடப்படாத உணவு அல்லது காற்றில் திறந்த நீரை உட்கொள்ள வேண்டாம். பாட்டிலில் இருந்து மட்டுமே நீர் குடிக்கவும். ரசாயன விபத்துகளுக்கு முன், ரசாயன விபத்துகளின் போது மற்றும் ரசாயன விபத்துகளுக்கு பின் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் பற்றி இப்போது நாம் நன்கு புரிந்து கொண்டுள்ளோம். அடுத்தபடியாக சாதாரண நேரத்தில் பொதுவான முன்னெச்சரிக்கைகள் பற்றி அறிந்து கொள்வோம். அடையாளம் காணப்பட்ட அபாயகரமான பகுதியில் புகைப்பிடிக்கவோ, தீ மூட்டவோ அல்லது தீப்பொறி ஏற்படுத்தவோ கூடாது.
தொழிற்சாலைகளுக்கு அருகில் வாழும் சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தொழில்துறை அலகுகளின் தன்மை மற்றும் அதனுடன் தொடர்புடைய அபாயங்கள் குறித்து அவர்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். நீங்கள் தொழிற்சாலைகள் உள்ள பகுதியில் வசிக்கிறீர்கள் என்றால் அவர்கள் பயன்படுத்தும் அல்லது சேமித்து வைத்திருக்கும் ரசாயனங்கள் மற்றும் கசிவு ஏற்பட்டால் மேற்கொள்ள வேண்டிய எதிர் நடவடிக்கைகளை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். முடிந்தால் சம்பந்தப்பட்ட பொருட்களின் இயற்பியல் மற்றும் ரசாயன பண்புகளை அறிந்து தேவையான அனைத்து தகவல்களும் உங்களிடம் இருக்கும்போது மட்டுமே வெளியேற வேண்டும். அருகிலுள்ள அபாயகரமான தொழில்துறை, தீயணைப்பு நிலையம், காவல் நிலையம், கட்டுப்பாட்டு அறை, சுகாதார சேவைகள் மற்றும் மாவட்ட கட்டுப்பாட்டு அறை ஆகியவற்றின் தொடர்பு எண்களை அவசரகால பயன்பாட்டிற்கு வைத்திருங்கள். அபாயகரமான ரசாயனங்களை உற்பத்தி செய்யும் அல்லது பயன்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு அருகில் வீடுகளை கட்ட வேண்டாம். அரசு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அல்லது தொழில்துறை அலகுகளால் ஏற்பாடு செய்யப்படும் அனைத்து திறன் மேம்பாட்டு திட்டங்களிலும் பங்கேற்கவும். சமூகத்திற்கான பேரிடர் மேலாண்மை திட்டத்தை தயாரிப்பதில் பங்கேற்கவும் மற்றும் பாதுகாப்பான, எளிதான அணுகல் வழிகளுடன் பாதுகாப்பான தங்குமிடங்களை அடையாளம் காணவும். குடும்ப பேரிடர் மேலாண்மை திட்டத்தை தயாரித்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் விளக்கவும். பல்வேறு நச்சு அல்லது அபாயகரமான ரசாயனங்களின் அடிப்படை குணாதிசயங்கள் மற்றும் அவற்றிற்கு சிகிச்சை அளிக்க தேவையான முதலுதவி பற்றி குடும்பத்தினர் அல்லது அண்டை வீட்டாருக்கு தெரியப்படுத்தவும். அவசரகால சூழ்நிலையை சமாளிக்க போதுமான எண்ணிக்கையில் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்க வேண்டும். மருந்துகள், ஆவணங்கள் மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் உட்பட வீட்டில் உள்ள பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் அவசர பெட்டியை தயார் செய்யவும். ரசாயன அவசர நிலைகளில் தன்னார்வலர்களின் பங்கு பற்றி அடுத்தபடியாக அறிந்து கொள்வோம். ரசாயன அவசர காலங்களில் தன்னார்வலர்கள் பல வழிகளில் உதவலாம். தன்னார்வலர்கள் மக்களுக்கு எச்சரிக்கையை பரப்ப உதவலாம். அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மக்களை வெளியேற்ற உதவ முடியும். சரியான நடைமுறைகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பிற்காக தன்னார்வலர்கள் அதிகாரிகளுடன் ஒத்துழைக்கலாம். நச்சு மாசுபாட்டின் சாத்தியமான ஆதாரங்களை கையாள தன்னார்வலர்கள் அதிகாரிகளை அடையாளம் கண்டு உதவ முடியும். தன்னார்வலர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏதேனும் அசாதாரணமான மற்றும் சந்தேகத்திற்குரிய விஷயங்களை அல்லது செயல்பாட்டை கவனித்து அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். தன்னார்வலர்கள் மக்களை மாசுபட்ட இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு கொண்டு செல்லவும் இடம்பெயர்ந்த பிறகு முதலுதவி அளிக்கவும் உதவலாம். தன்னார்வலர்கள் அசுத்தமான உணவு, நிலம், நீர் மற்றும் வான்வழி பரவுதலை எடுத்துரைப்பதன் மூலம் சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். இத்துடன் இந்த தொகுதியின் முடிவுக்கு வந்துள்ளோம். விவாதிக்கப்பட்ட முக்கிய விஷயங்களை நினைவு கூறுவோம். தொழில்துறை பேரழிவுகள் மற்றும் அதன் விளைவுகள் பற்றிய விழிப்புணர்வு அதிகரித்து வருகிறது. தொழில்துறையானது அபாயங்கள் மீது கவனம் செலுத்துகிறது. செயல்முறை தோல்விகள், மனித பிழைகள், தொழில்நுட்ப பிழைகள், மேலாண்மை பிழைகள், இயற்கை பேரிடர்கள், போக்குவரத்தின் போது ஏற்படும் விபத்துகள், அபாயகரமான கழிவு பதப்படுத்துதல் மற்றும் பயங்கரவாத தாக்குதல்கள் உட்பட பல்வேறு காரணிகளால் ரசாயன பேரழிவுகள் ஏற்படலாம். ரசாயன அவசர நிலையை கண்டறிவது, சுற்றுச்சூழலில் தெரியும் புகை, நெருப்பு மற்றும் மனிதர்களுக்கு ஏற்படும் அசௌகரியம், மூக்கு ஒழுகுதல், கண்களில் நீர் வருதல் போன்ற அறிகுறிகளை உள்ளடக்கியது. ரசாயன வெளிப்பாட்டின் அறிகுறிகள் வெளிப்புறமாகவும் புறநிலையாகவும் இருக்கும். ரசாயனங்கள் வெளிப்படும் தன்மை மற்றும் பாதிக்கும் வழியை பொறுத்து அவை மாறுபடும். அபாயகரமான ரசாயனங்களுக்கு எதிராக பாதுகாக்க தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்தவும் மற்றும் பாதிக்கப்பட்ட வகையின் அடிப்படையில் குறிப்பிட்ட முதலுதவி நடைமுறைகளை பின்பற்றவும். ரசாயன அவசர நிலைகளுக்கான முன்னெச்சரிக்கையாக அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய அவசரகால பெட்டியை தயார் செய்யவும். இப்போது தலைப்பை பற்றிய உங்கள் புரிதலை சரிபார்க்க வேண்டிய நேரம். இது ஒரு மதிப்பீட்டு பயிற்சி. அனைத்து வினாக்களும் சம மதிப்பெண் கொண்டவை. தேர்வில் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் 60% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். கேள்விகளை கவனமாக படித்து பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும்.
வாழ்த்துக்கள், நீங்கள் இந்த பயிற்சி தொகுதியை வெற்றிகரமாக முடித்துள்ளீர்கள்.